நண்பா நேரா பின்னாடி போயிடலாம், அங்க இடம் இருக்கு. கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க, பின்னாடி போயிடுங்க, அப்படி போயிடுங்க. தயவு செய்து எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் கிட்ட யாரும் வராதீங்க. எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட 2 hours 3 hours இங்க தான் இருக்க போறேன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்றேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுங்க, பின்னாடி இடம் இருக்காங்க. அந்த பக்கம் வந்துருங்க, கொஞ்சம் தயவு செய்து வாங்க. தலைவர் உங்களுடன் தான் இருப்பாரு, நீங்க அப்படியே வாங்க, உட்கார வைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, நவுத்துருங்க. கை சிக்கியது கூட தெரியாமல் சட்டென கதவை இழுத்து மூடிய டிவிகே தலைவர் விஜய். ஆசையாக கார் பின்னாலேயே ஓடி வந்த டிவிகே தொண்டர்கள் கை சிக்கியது கூட தெரியாமல் சட்டென கதவை இழுத்து மூடிய டிவிகே தலைவர் விஜய். முறையான ஏற்பாடு கூட இல்லாமல் நடந்த அதிர்ச்சி சம்பவம். தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கு கோவையில நடக்க இருக்குது. இதுல கலந்துக்க வந்த டிவிகே தலைவர் விஜயோட கேரவன வரவேற்கிறோம் அப்படின்ற பெயர்ல டிவிகே தொண்டர்கள் சுற்றி வளைத்து அராஜகம் செய்ததனால கேரவன் முழுவதுமா சேதமடைஞ்சிச்சு. இதனால டிவிகே தலைவர் விஜய் இப்போ வேற ஒரு கார்ல ஏறி சென்றிருக்காரு. அப்போ கார்ல செல்லும் போதே விஜயை காண ஆசையா ஒரு தொண்டர் ஓடி வந்திருக்காரு. ஆனாலுமே சட்டன விஜய் அந்த கார் கதவை இழுத்து மூடிருக்காரு. நல்ல வேலையா இன்ச்சு கேப்ல அந்த தொண்டரோட கைவிரல் தப்பிச்சிருக்குது. ஒருவேளை அவரோட கை சிக்கி அவருக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆகுறது? ஒரு அரசியல் தலைவர் மக்களை காண வரும்பொழுது இப்படி ஒரு முறையான முன்னேற்பாடுகள் இல்லாததுதான் இதற்கு காரணம் அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தை பத்தி மக்கள் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. விஜய் வருகையால் குப்பை போல் காட்சியளிக்கும் கோவை ஏர்போர்ட். காலனி கட்சி துண்டுகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் அதிர்ச்சி. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ? தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேர்தலை சந்திப்பது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் விஜயின் கோவை வருகையால் அவிநாசி சாலையில் காலை முதல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் ஏர்போர்ட்டில் விஜய் இறங்கிய நொடியிலிருந்தே பதட்டம் நிலவ ஆரம்பித்துவிட்டது. இது பத்தாது என்று கட்சி தொண்டர்கள் இன்னும் ரசிகர்கள் போல் விஜய் வந்த கேரவனில் ஏறி குதித்து அட்டூழியம் செய்துள்ளார்கள். அதைவிட கொடுமையானது என்னவென்றால் ஏர்போர்ட் வாயிலில் அணிந்து வந்த காலணிகள் கட்சி துண்டுகளை அப்படியே போட்டுவிட்டு சென்றுள்ளனர். விமான நிலைய பணியாளர்களுக்கு இது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குப்பைகளை அகற்றவே இந்த நாள் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் விஜய் மாநாட்டில் துண்டுகளை வாங்கி தனது கழுத்தில் போட்டுக்கொண்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது என்றும் சொல்லப்படுகிறது. கோவை ஏர்போர்ட் குப்பையானதுதான் மிச்சம் என்று கோவை வாசிகள் வருத்தமடைகின்றனர். அதோடு கட்சி தொண்டர்கள் ஏர்போர்ட்டில் கரகோஷங்களை எழுப்பி மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் மாலை வரை கருத்தரங்கம் நடைபெற உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருக்கும் என்பதால் பொதுமக்கள் மாற்று வழியை பயன்படுத்த போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.